வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. கனவில் வந்த வழிகாட்டி மகா பெரியவாளின் கருணை. மோகன் என்ற பக்தர் அதிகமாக ஆன்மீக வாசனை இல்லாதவர். அவர் இளைஞராயிருந்த சமயம் அவருடைய முகத்தில் பருக்கள் வர அதை எப்படி சரி செய்வது என்று யோசனை செய்தார். ஆராய்ச்சி குணம் மிகுந்த அந்த இளைஞர் தாமே இதற்கு மருந்து கண்டுபிடிக்கும் ஆசையால் ஒரு குறிப்பிட்ட ரசாயன திரவத்தில் கற்பூரத்தை கலந்து முகத்தில் தடவிக்கொண்டார். வந்தது பேராபத்து. அதை தடவிய இடமெல்லாம் பழுத்து விட்டது. ஒரே எரிச்சல், தாங்க முடியாத துன்பம், செய்வதறியாது கஷ்டப்பட்டார். ஒரு நாள் அவர் கனவில் ஒரு பெரியவர் நெற்றியில் பெரிய குங்கும பொட்டுடன் வந்து, கவலைப்படாதே, நீ ரொம்ப கவலையுடன் உனது முக அவலத்தை நினைத்து வருந்துகிறாய். 1 மாத காலத்திற்கு விடியற்காலையிலேயே எழுந்து கிணற்று நீரில் குளித்துவிட்டு அருகில் உள்ள நாகேஸ்வரர் கோவிலில் 3 முறை பிரதட்சணம் செய்து சிவதரிசனம் செய். 1 மாதத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி மறைந்தார். அந்த இளைஞர் கோடை காலத்தில் கூட வெந்நீரில் குளிக்கும் பழக்கம் உள்ளவர். காலையில் தாமதமாக எழுந்திருக்கும் பழக்கமும் கொண்டவர். கோவில் குளம் என்று சென்று வழிபடும் பழக்கம் இல்லாதவர். இப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு உத்தரவு. தான் கண்ட கனவை நினைத்து வியந்து போனார் அந்த இளைஞர். எனினும் முகம் சரியாக வேண்டும் என்ற தாபத்தால் மறுநாள் முதல் அதன்படி செய்யத் தொடங்கினான். 1 மாதம் சென்றது. 31ஆம் நாள் காலையில் எழுந்து கண்ணாடியில் முகத்தை பார்த்த இளைஞருக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், முகம் பழைய பொலிவுடன் மாறி இருந்ததுதான். சரி, கனவில் வந்து சொன்ன முதியவர் யார் என்பது தெரிய வேண்டாமா? அதை அந்த இளைஞர் எப்பொழுது உணர்ந்தார் தெரியுமா? பரம ஆச்சரியம். 40 ஆண்டுகள் கழித்துதான் தெரிந்து கொண்டார். அவருடைய நண்பர் திரு மீனாட்சி சுந்தரம் என்பவர் மகா பெரியவா பக்தர். அவரது பூஜை அறையில் 40 வருடங்களுக்கு முன்பு கனவில் வந்த அதே குங்கும பொட்டுடன் படம். இதை உணர்ந்த மோகன் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். கனவிலும் நனவிலும் வந்து அருள் செய்யும் நடமாடும் தெய்வம் மகா பெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.